அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஹமு என்பவள் தன் கணவனுடைய வாளை எடுத்துக்கொண்டு காகத்தின் பின் நடந்தாள். அந்த பறவை பூமிக்கு அருகில் பறந்து வந்தது. அல்லாஹ் தாலா ஜஹமுக்கு நடந்து வரும் பாதையை லேசாக்கினான். அவள் நடந்து போய் ஓர் இரவிலேயே அந்த ஓடக்கரையில் இருக்கின்ற குகையை வந்து சேர்ந்தாள். அப்போது அந்த காகம் காபூக்கை உறங்கிக் கொண்டிருப்பவனாக பார்த்தது. அவர் பார்ப்பதற்கு மிகவும் உடல் மெலிந்து எலும்பும் தோலுமாக இருப்பவரைப் போல் காணப்பட்டார். இறைவனுடைய ஆணையைக் கொண்டு நீ எழுந்திரும் என்று காகம் சொல்லியதும் அவர் 100 வருடத்திற்குப் பிறகு எழுந்து நின்றார். அப்போது மனைவி அவரிடத்தில் சென்று தன்னை விட்டு விலகிய வேதனையை பகிர்ந்து கொண்டு அழுது, காபூக்கின் மூலமாக ஷாலிஹ் நபியை கர்ப்பம் தரித்தாள். அந்த கணமே அல்லாஹு தாலா மலக்கல் மவுத்தை அனுப்பி காபூக்குடைய உயிரை கைப்பற்ற சொல்லிக் கூறினான். காபூக்கு இறந்தார். ஜஹமு மலை புகையை விட்டு புறப்பட்டாள். அந்த காகம் அவளுக்கு வழிகாட்டிக் கொண்டு வந்து அவளது வீட்டில் விட்டது. அவள் 10 மாதம் நிறைந்த பின்னர் ஒரு பிள்ளையை பெற்றாள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமே அந்த பிள்ளை. பிள்ளை பிறந்த செய்தி காடுகளிலும் மலைகளிலும் பிரபலமானது. சாமிகள் தலைகீழாக விழுந்தது. கூட்டத்தார் எல்லோரும் கோயிலுக்கு சென்று புத்துக்களை எல்லாம் உயர்த்தி நிறுத்தி வைத்தார்கள். பிறகு ராஜா அந்த பெரிய சாமி சிலை முன் சென்று, உனக்கு என்ன கேடு வந்து பிடித்தது என்று தாழ்மையுடன் கேட்டான். அப்போது இப்லீஸ் அந்த சாமி சிலையின் வயிற்றில் புகுந்து கொண்டு, தமுதுடைய கூட்டங்களே, உங்களில் ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. அந்த பிள்ளை ஹூதுடைய தீனில் உங்களை அழைக்கும். நீங்கள் அந்த பிள்ளைக்கு பயப்பட வேண்டாம் என்று சொன்னான். பிறகு ஷாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அழகானவராக வளர்ந்தார். 15 வயது ஆன பிறகு தாயிடத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அபய சத்தமாகவும் கூக்குரலாகவும் சத்தம் கேட்டு பதறி விழித்து, தாயாரே இது என்ன சத்தம் என்று கேட்டார். அப்போது தாயார் நுடைய மகன் ஷாமுடைய கூட்டத்திலிருந்து சில மனிதர்கள் இருக்கிறார்கள். இராணுவம் வைத்துக் கொண்டு 7 வருடத்திற்கு ஒரு தரம் இந்த ஊரில் புகுந்து சண்டை செய்து பணங்கள், ஆடு, மாடு, ஒட்டகம் இவைகளை எல்லாம் கொள்ளை கொண்டு போய் விடுவார்கள். இப்போது அந்த மனிதன் வந்து ஊரில் கொள்ளை கொள்கிறான் என்று சொன்னார்கள். ஜுந்தஹ் ராஜா அவன் கூட்டத்தாரும் கொள்ளை கொண்ட உடைமைகளை எல்லாம் பறித்துக் கொள்ளப் போனார்கள். ஆனால் அவர்களினால் அப்படி செய்ய முடியவில்லை என்றும் சொன்னாள். அப்போது ஷாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தகப்பனாருடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அந்த இராணுவத்தில் உள்ள கூட்டத்தாரிடம் சென்று ஒரு சப்தமாக அலறினார். அந்த சப்தத்தின் கடிதத்தினால் அந்த இராணுவத்தில் உள்ள அநேக பேர் இறந்து போனார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய இதயத்திலே பயங்கரத்தை எறிந்தான். அவர்கள் கொள்ளையிட்ட உடைமைகளை எல்லாம் போட்டுவிட்டு ஓடிப்போனார்கள். ஜூந்தஹ் ராஜாவும் அவனுடைய கூட்டத்தாரும் இதை பார்த்து அதிசயித்து ஷாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையையும் காலையும் முத்தமிட்டுக் கொண்டு அவரை மிகவும் சிறப்பானவராகவும் வலிமையானவராகவும் ஆகிவிட்டார்கள். அப்போது கூட்டத்தார் எல்லாரும் கூடி ஜுந்தஹ் ராஜாவின் தலைமையை மாற்றி ஷாலிஹ் அலைஹிஸ்ஸலாமை ராஜாவாக்கி விடுவார்கள் என்பதை பயந்து கொண்டு ராஜா ஷாலிகை கொல்ல நாடினான். ஆனால் அவரை கொல்ல முடியாதபடி அல்லாஹு தஆலா அவரை காத்துக் கொண்டான். பிறகு ராஜாவும் கூட்டத்தாரும் ஷாலிஹை கொல்லுவதற்கு ஒருவருக்கும் சக்தி இல்லை என்று அறிந்தனர். அந்த கூட்டத்தாரிடத்திலே அவர் வலிமையாகவும் சிறப்பாகவும் இருந்தார். அவருக்கு வயது 20 ஆன போது அவர் அழகும் வடிவமும் அதிகாரம் உடையவராகவும் இருந்தார். ஒருவரும் அவருடைய முகத்தின் ஒளிவை பார்க்க முடியாமல் இருந்தார்கள். அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிற்கு இணையான அழகாக இருந்தார்.